வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஷேர் கேபிட்டல் தென் இட்ஸ் டைப்ஸ், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, டோட்டல் கேபிட்டல் ஆஃப் கம்பெனி இஸ் டிவைடட் இன்டு a number of small indivisible units of a fixed amount. ஒரு கம்பெனியில் இருக்க கேபிட்டல், அதாவது மூலதனம், முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அமௌண்ட்டு தான். அந்த கம்பெனியில் அந்த கேபிட்டலோட ஸ்மால் இன்டிவிசிபிள் யூனிட்ஸ், அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஈச் ஸ்மால் யூனிட் இஸ் கால்டு ஷேர் கேபிட்டல். அந்த கம்பெனியில் இருக்க அந்த கேபிட்டலை நம்ம சின்ன சின்ன ஸ்மால் யூனிட்ஸாக பிரிக்கலாம். அந்த சின்ன யூனிட்டை தான் இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஷேர் கேபிட்டல். ஷேர், இதை தமிழில் பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய கேபிட்டல், ஒரு ஹியூஜான அமௌண்ட், ஒரு பல்கான அமௌண்ட்டை சின்ன சின்ன யூனிட்டாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. Then value of share capital printed on the share certificate. இந்த ஷேருடைய வேல்யூவை நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னா ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஷேர் அலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் தான் நமக்கு இந்த ஷேர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ரெகக்னைஸ்டு இன் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. 2013 இருக்கிற அந்த ஷேர்ஸோட கைண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேஜராக அதில் செக்ஷன் 43 பிரகாரம் ரெண்டு கைண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரெண்டாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ இப்போ கவனிங்க, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அதாவது இந்த பிஎஸ்சி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, இவங்களுக்கு ஒரு 2 ரைட்ஸ் இருக்கும். அதாவது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 2 ரைட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரைட்ஸ் என்னென்னா டிவிடெண்ட். இது இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டாகவும் இருக்கலாம். இன்கேஸ் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ருபீஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃபிக்ஸ்டு ரேட் அப்படிங்கிறது 5%. ஸோ இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாகவும் கொடுக்கலாம், அல்லது ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு கிடைக்கிற ரைட்ஸ் என்னென்னா இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது. மேபி இது இன்கம் டேக்ஸ்லேருந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாம், இல்லை சப்ஜெக்ட் டு இன்கம் டேக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட்ஸ் டிவிடெண்ட்டு. இவங்களுக்கு இருக்கிற 2வது ரைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கேபிட்டல். இன்கேஸ் அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணுறாங்க அல்லது கேபிட்டலை திரும்ப ரீபேமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ப்ரிஃபரன்ஸ் அஸ் டு ரீபேமெண்ட். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரீபேமெண்ட் கொடுக்கணும். ஸோ கேபிட்டல் அண்ட் டிவிடெண்ட், இந்த 2 ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்கிறவங்கள தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்க ஷேரை தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இதில் 2வது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்னென்னா நாட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை தவிர்த்து மற்ற இருக்கிற எல்லாமே தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு 2 கைண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இன்னொன்று டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இந்த டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸுக்குள்ளே என்னென்ன வரும்னா மேபி டிவிடெண்ட்டு, ஓட்டிங் ரைட்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்களும் இந்த டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ்க்குள்ளே வரும். ஸோ மேஜராக இதில் இருக்கிறது இந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இன்னொன்று ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ அடுத்தது பேஸ்ட் ஆன் அமௌண்ட். இந்த ஷேர் கேபிட்டலை அமௌண்ட்டு மூலமாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டு ஆர் ரெஜிஸ்டர்டு ஆர் நாமினல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது
கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் செக்ஷன் 2(8) சொல்கிறாங்க. ஸோ என்ன, authorized by the memorandum of association of a company to be the maximum amount of share capital of the company. ஒரு கம்பெனியில், அதாவது ஒரு பப்ளிக் கம்பெனியில் மேக்ஸிமம் இவ்வளோ ஷேர் தான் நீங்கள் இஷ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கம்பெனியில் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். ஸோ மேக்ஸிமம் இந்த தியரி பிரகாரம் ஒரு எக்ஸாம்பிளில் இந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம 10 lakhs அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ அடுத்தது ரெண்டாவது இஷ்யூடு கேபிட்டல். இந்த இஷ்யூடு கேபிட்டல் அப்படிங்கிறது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 50 சொல்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூடு கேபிட்டல் அப்படிங்கிறதுனா கம்பெனி இஷ்யூ கேபிட்டல் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கே தெரியும், வாங்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், வாங்க போகிறது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கம்பெனி இஷ்யூ கேபிட்டல் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன், ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஷேரை அவங்க கொடுக்க போகிறாங்க. எதுக்காக கொடுக்க போகிறாங்கன்னா ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்காக ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதான் அந்த இடத்துல இஷ்யூடு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஷேர்ஸ் அலாட்டட் ஃபார் கன்சிடரேஷன். இல்லை கன்சிடரேஷன் அப்படிங்கிறது மெயினானது. கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ். இந்த ஷேரை இஷ்யூ பண்ணுறதுல வந்து இஷ்யூ ஃபார் கேஷ் அப்படின்னு இருக்குது, இஷ்யூ ஃபார் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ் அப்படின்ட்டு ஒரு 2 விதம் இருக்குது. அதாவது கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அதில் வெண்டாருக்கு கொடுக்குறது, ப்ரமோட்டார்ஸ்க்கு கொடுக்குறது, ஸ்வீட் ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதில் இந்த கன்சிடரேஷன் கொடுக்குறதும் இதுக்குள்ளே தான், இந்த இஷ்யூடு கேபிட்டலுக்குள்ளே தான் இன்க்ளூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா ₹8 lakhs அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதாவது ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 10 lakhs சொல்கிறாங்க, அதில் 8 lakhs தான் என்ன பண்ண போகிறாங்க, பொதுமக்கள் அதாவது ஜென்ரல் பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க 10 லட்சத்துக்கு வாங்க முடியாது, எவ்வளோக்கு தான் வாங்க முடியும், 8 lakhsக்கு தான் அவங்க வாங்க முடியும். ஸோ இந்த 8 லட்சத்துக்குலாம் எதுவும் இன்க்ளூடு, இந்த கன்சிடரேஷன் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அடுத்தது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இது வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 86 பார்ட் ஆஃப் த கேபிட்டல். இது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டலும் இந்த கேபிட்டலில் ஒரு பகுதி தான். சப்ஸ்கிரைப்டு பை த மெம்பர் ஆஃப் த கம்பெனி. இந்த சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த கணக்கில் வந்து 7 lakhs அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது 8 லட்சத்தை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, பொதுமக்கள் வாங்கணும் அப்படிங்கிறக்காக இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் ஜென்ரல் பப்ளிக் எவ்வளோ தான் வாங்குறாங்க, 7 lakhs தான் வாங்குறாங்க. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுறதுல இவங்க ஜென்ரல் பப்ளிக் வாங்குறதுக்கு தான் என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னா சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் 7 lakhs அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அடுத்தது வந்து கால்ட் அப் கேபிட்டல். ஸோ இந்த கால்ட் அப் கேபிட்டல் அப்படிங்கிறதுனா இதுவும் அதே மாதிரி தான், குவாண்டம் ஆஃப் கேபிட்டல். இந்த கேபிட்டலில் ஒரு பகுதி தான் இந்த கால்ட் அப் கேபிட்டல். கால்ட் அப் பை த கம்பெனி ஃபார் பேமெண்ட். அதாவது இப்போ சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் பாருங்கள், 7 lakhs வந்து ஜென்ரல் பப்ளிக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி என்ன பண்ணல, 7 lakhsையுமே உடனே பே பண்ண சொல்லலை. அதில் எவ்வளோ தான் பே பண்ண சொல்கிறாங்க, இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் 5 lakhs தான் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 lakhs தான் இந்த இடத்துல என்னது, கால்ட் அப் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் 7 lakhs, அதில் ஒரு பகுதி தான் இந்த கால்ட் அப் கேபிட்டல். ஒரு உதாரணத்துக்கு 5 lakhs. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது அன்கால்டு கேபிட்டல். இந்த அன்கால்டு கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, திஸ் கேபிட்டல் ஹேஸ் நாட் எட் பீன் கால்ட் அப். அவங்க வந்து கால் பண்ணலைன்னா இப்போதைக்கு கெட்டுங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ அதுக்கு பேர் தான் கால்ட் அப், அன்கால்டு கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அண்ட் கால்ட் அப் கேபிட்டல். ஸோ இதில் உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் வந்து இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்து 7 lakhs, அதே மாதிரி கால்ட் அப் கேபிட்டல் அப்படிங்கிறது 5 lakhs. ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இந்த 2 lakhs அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் இந்த அன்கால்டு கேபிட்டல். ஸோ அடுத்தது பெய்ட் அப் கேபிட்டல். இது வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 64. இதுவும் அதே மாதிரி தான். இட் இஸ் த போர்ஷன் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல்.
கால்ட் அப் கேபிட்டலில் ஒரு பகுதி தான் இந்த பெய்ட் அப் கேபிட்டல். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஷேர் அலாட்டட் ஃபார் கன்சிடரேஷன். இதில் எது இன்க்ளூட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக இந்த கன்சிடரேஷன் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். கால்ட் அப் கேபிட்டல் மைனஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ். அதாவது உதாரணமாக இந்த கணக்கு பிரகாரம் கால்ட் அப் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோனா 5 lakhs. கஸ்டமர் எவ்வளோ தான் பே பண்ணியிருக்காங்க, 4,50,000 தான் அவங்க பே பண்ணியிருக்காங்க. இவங்க பே பண்ண சொன்னது 5 lakhs, ஆனால் கஸ்டமர் எவ்வளோ தான் பே பண்ணியிருக்காங்க, சாரி அதாவது அந்த ஜென்ரல் பப்ளிக் எவ்வளோ தான் பே பண்ணியிருக்காங்க, 4,50,000 தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்குது, 50,000 வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் ஆர் அன்பெய்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம அடுத்த சொல்லியிருக்கோம், அன்பெய்டு கேபிட்டல். கால்ட் அப் கேபிட்டலில் ஒரு போர்ஷன் தான் இந்த அன்பெய்டு கேபிட்டல். அதாவது போர்ஷன் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல் which not yet been paid by the shareholders. இந்த கால்ட் அப் கேபிட்டலில் ஒரு பகுதியை கஸ்டமரால் என்ன பண்ண முடியாது, பே பண்ண முடியாது. ஸோ திரும்ப சொல்கிறேன், இல்லை கால்ட் அப் கேபிட்டல் வந்து 5 lakhs, அதில் கஸ்டமர் எவ்வளோ தான் இந்த பப்ளிக் எவ்வளோ தான் பே பண்ணியிருக்காங்க, 4,50,000 தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேலன்ஸ் 50,000 தான் இந்த இடத்துல அன்பெய்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஷேர்னா என்ன, அந்த ஷேரில் இருக்க டைப்ஸஸ், இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.